வெல்கம் டு வி பிராக்கெட்ஸ். இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, லைக் ஜாவா, சி++, பைத்தான். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதுக்கு எப்படி கரஸ்பாண்டிங் அவுட்புட் கொடுக்குதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் காருக்கு நான் டிரைவ் மீ டு த நியரஸ்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுறேன். இந்த கமாண்ட் அந்த காருக்கு புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அதுக்கு தெரிஞ்சது பைனரி கோட், தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போது நான் டிரைவ் டு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தன் கோடு ஒன்று கொடுக்குறேன். இது ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பட் மெஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போது இது மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தர் கம்பைலர், இன்னொருத்தர் இன்டரப்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை ஒரு லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஹை லெவல் லாங்குவேஜில் ஒரு கோட் பண்ணியிருக்கேன், அது லோ லெவல் லாங்குவேஜுக்கு ஃபஸ்ட் எனக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சிஸ்டமுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்பவும் புரியாது. பிகாஸ் அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே மெஷின் லெவல் கோடு தான். ஸோ தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போது அகெயின் அந்த கம்பைலர் அண்ட் இன்டரப்டர் எனக்கு மெஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் லோ லெவலில் இருந்து பைனரி கோடை எனக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது அந்த சிஸ்டமுக்கு ஆன எல்லா ப்ராசஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் நேவிகேஷன் எவ்ரிதிங் வந்து பைனரி கோடாக அந்த சிபியூ வந்து ஃபீட் பண்ணும் அந்த டேட்டாஸை. இந்த டீடைல்ஸ் வச்சுட்டு தான் அந்த கார் வந்து அந்த ப்ராப்பரான ரூட் அண்ட் நேவிகேஷனில் எனக்கு ட்ராவல் பண்ணி போகுது. ஸோ இதுதான் பிஹைண்ட் த லாஜிக். ஃபர்தர் வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.